ஹாய்ம்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோம். ஆட்டோவில் பொருள் எல்லாமே ஏற்றியாச்சுங்க. பாருங்கள், எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பாவங்க, தங்கச்சிவங்க, நாங்கள் தம்பிவங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சரி வச்சுக்கிறலாமே அப்படின்றதுக்காண்டி அளவாக போகிறோம். பாருங்கள், இப்போது சேவல் வாங்கி வச்சதை நம்ம சேஃபாக பாதுகாப்பாக கொண்டு போகணும் இல்லையா? அதனால் ஒரு பையில் வச்சு பாதுகாப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலெல்லாம் கட்டி போட்டு தான் வச்சுருக்கோம். இருந்தாலுமேவும் பாதுகாப்பாக கொண்டு போகணும் இல்லையா? அதுக்காண்டி தான் எங்கள் அப்பா பாதுகாப்பாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. எங்கள் சித்தப்பா பையன் தான் ஆட்டோ வச்சுருக்காங்க. தம்பி தான் வர்றாங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு. இப்போ எல்லாமே எடுத்து ஏறிட்டாங்க. நான் பூஜை பொருள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ப்பா, நான் கிளம்பிட்டேன். போய் அப்படியே இடையில நான் ஏறிக்கிடுவேன் ஆட்டோவில். இப்போது ஆட்டோவில் ஏறி கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி மலையாக தான் இருக்கும். அவ்வளோ அழகான ஏரியா, சூப்பராக இருக்கும். பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் கண்டிப்பாக தேனி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு வாங்க. ரொம்ப சிறப்பான கோயில், நல்லா அழகாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரோடு வசதியெல்லாம் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரோடு வசதியே இருக்காது பாருங்கள். கரடு முரடான பாதைகளாக தான் இருக்கும். அப்போ மாட்டு வண்டியில் தான் நாங்கள் எல்லாருமே வருவோம். எந்த விசேஷமாக இருந்தாலும் மாட்டு வண்டி கட்டி தான் வருவோம். பண்டபாத்திரமெல்லாம் அதில் கட்டி எடுத்து வரும்போது, உட்காந்து வரும்போது அப்படியே தூக்கி தூக்கி அங்கிட்டு சாய் இங்கிட்டு சாய் அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். அந்த அனுபவமெல்லாம் இப்போ நினச்சா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இனி நினச்சாலும் அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்காது. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் அதை அனுபவிக்கலை. நாங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த மாதிரியெல்லாம் மாட்டு வண்டியில் நாங்கள்லாம் பயணிச்சிருக்கோன்றபோது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. யாரெல்லாம் அந்த மாதிரி மாட்டு வண்டியில் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பசங்களே அந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்கலை. அதை நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சம்சாரி வீட்டில் பிறந்துட்டு அதெல்லாம் அனுபவிக்கலையேன்னு கொஞ்சம் இல்லை, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கவர்மெண்ட்லேருந்து வீடு, பசங்களுக்கு ஸ்கூலு எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சு, கோயிலோட நுழைவாயில். நம்ம உள்ளே வந்துட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் போனால் தான் அங்கே மேலே ஏற முடியும். மலை மேலே படி அங்கே உள்ள இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். இது முன்னாடி கொஞ்சம் தூரம் ஆட்டோ, பஸ்ஸு எல்லாமே இங்கேனையே ஸ்டாப் ஆயிரும், நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து உள்ளே நடந்து போகணும். இங்கேருந்தே நடந்து போகணும். டூ வீலர்லாம் வந்துச்சுன்னா இங்கே வரைக்குமே வரலாம். இங்கே கீழே அடிவாரத்தில் அங்கே நிப்பாட்டி போகலாம். கருப்பசாமி கோயில், ஒரு மாமா ஹாய் சொல்கிறாரு பாருங்கள். இங்கே தான் கருப்பசாமி கோயில் இருக்கார். மேலே முருகனை கும்பிட்டு தான் இங்கே கும்பிடணும் சாமி. கருப்பனுக்கு தான் நம்ம காவு கொடுக்குறது. நெட்டுக்க கடையாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு விளையாட ஜாமான் எல்லாமே இருக்குது. நம்ம விளக்கு எல்லாம் எண்ணெய் அது எல்லாம் மற்ற பொருள் எல்லாமே வாங்கிக்கிறலாம். இங்கே எல்லாமே அங்கே தங்கியிருக்காங்க. அங்கே தங்கி இந்த ஊசி பேசி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமேவும் இங்கேயே இருப்பாங்க போல இருக்குது கோயில்லையேவும். பாருங்கள், இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பாறைகளாக தான் இருக்கும். சின்ன சின்ன பாறை, பெரிய பாறை, அந்த மாதிரி தண்ணி நீமாவும் ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா ரோடு வசதி போட்டு நல்லா அழகாக சூப்பராக கவர்மெண்ட்டில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. வர்ற பக்தர்களுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. பைப் லைன், தண்ணி வசதி எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன, எல்லா பிரச்சனையுமே இல்லை, எல்லா வசதியுமே இருக்குது. இப்போது நம்ம சமைக்க வேண்டிய இடம் நம்ம பார்த்து வந்தாச்சுங்க. இங்கே நல்லா நிழலாக இருக்குது. அதனால் இங்கேயே நம்ம சமைச்சிக்கலான்னு ஆட்டோவை நிப்பாட்டியாச்சு. பொருளெல்லாம் எடுத்து அங்கே மேலே கொண்டு போயிடலாம். இங்கேருந்து மேலே அப்படி மொட்டை எடுக்கிற இடம் பக்கம்தான். இங்கே பக்கத்துலேயே ஃபால்ஸு இருக்குது, தண்ணியுமே வருது. பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே குடிக்க எல்லாமே இங்கேயே பிடிச்சிக்கிறலாம். சமைக்கிறதுக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே மண்டபமெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறலாம். அப்போ சாப்பிடும்போது வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. சாப்பாடு சாப்பிடும்போது இப்போ பொருள் ஒன்றுனா மேலே எடுத்து கொடுக்க பசங்க தம்பிங்க வாங்கிட்டு போய் மேலே வைக்கிறாங்க. இப்போ பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் பாப்பா ஒரே அழுகை தான் பாருங்கள், சேட்டை, ஓவர் சேட்டை, தூக்க சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை கலக்கி
நம்ம இப்போ சமைக்கிற இடத்துல ஃபுல்லாக தெளித்து விடணும். அந்த அடுப்பு எல்லாமே இந்த பொங்கல் வைக்கிற அடுப்பு எல்லாமே ஃபுல்லாக தெளித்து விட்டாச்சு. ஏன் இந்த மாதிரி தூசியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா விளக்குமாறு பக்கத்தில் கேட்டோம் சீமரம், அதனால் கிடைக்கல. அதனால் இருக்கட்டும்னு பாய விரித்து அங்கனையே வச்சுட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த இலையா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் உதிர்ந்துருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். பாருங்கள், தங்கச்சி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சித்தப்பாவும் தங்கச்சி தான் 2 பேரும் தான் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்தில் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சால் தானே சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியும். அவங்க தண்ணி எடுத்து வரவங்களே நான் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தங்கச்சி பொங்கல் வைக்க கழுவி கொடுத்தாங்க. நானும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது பொங்கல் பொங்குனா தான் நம்ம சேவல் இது அறுக்க முடியும். அதனால தான் பொங்கல் வச்சுருக்கேன். தங்கச்சி அங்கே உப்புமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உப்புமாவுக்கு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா தான் சீக்கிரமாகவும் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலை பார்க்கலான்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால தான் ஆளுக்கு பிள்ளைகளும் பசியோடு இருக்காங்க. நம்மளுமே காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சனால பசி வேறு. சரி பரவாயில்ல, ஒன்றுனா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சிரப் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி இப்போ சிம்பிளாக கொடுக்கலாம், அடுத்து கண்டிப்பாக பெரிய அளவில் பண்ணணும். அதுக்காக தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கொடுத்துர்லாம், 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி செஞ்சோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சதை சேர்த்தாச்சுங்க. அது நல்லா வதங்கட்டும். அங்கே பொங்கலும் பக்கத்தில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி செஞ்சால் தான் வேலைகள் சீக்கிரம் முடியும். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம், வதங்கட்டும். காலையில் உப்புமா தான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். கோயில்னு வந்துட்டாலே உப்புமா தான் ஸ்பெஷல் நமக்கு. நம்ம ஏரியா மக்கள் யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த உப்புமா தான் செஞ்சு சாப்பிடுவோம். உப்புமாவும் ஜீனியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போது நான் இங்கே பொங்கல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா தங்கச்சி பையன் வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தான். தங்கச்சி தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் பொங்க போகுது பாருங்கள். பொங்கலும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, அங்கே உப்புமாவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் செய்யணும். பாருங்கள், பொங்கல் பொங்க போகுது. நல்லபடியாக நல்லா சாமி பார்த்த மாதிரி தான் பொங்கல் பொங்குச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா பெரிய அளவில் சிறப்பு கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு இல்லை, நம்மளால் எது முடியுதோ அதை செஞ்சுக்கிடலாம். கடவுள் மனசார ஏற்றுக்கிடுவார். பொங்கல் பொங்க போகுது இல்லையா, அதனால் எங்கள் மாமா பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க. நல்லா சாமி பார்த்து தான் பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சு. அந்த பார்த்திங்களா, பொங்கல் நல்லா எந்த குறையும் இல்லாமல் நல்லா பொங்குச்சு. நாங்கள் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்போம். நீங்கள் உங்கள் ஊர் சைடு எப்படியெல்லாம் பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி வைப்பாங்க. நாங்கள் இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி தான் இந்த மாதிரி பொங்கி வரும். மற்றபடி பால் அதெல்லாம் சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க. இந்த அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி மட்டும்தான் இந்த மாதிரி பொங்கி வர்றதுக்கு நாங்கள் வச்சுக்கிடுவோம். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, ஏன்னா ரொம்ப தீ எறியறனால ஆவிப்படுது. அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாமேன்னு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். வெள்ளை பொங்கல் தான் வைக்கணும் இந்த காவு கொடுக்குறனால. காவு கொடுக்காமல் இருந்து நம்ம சக்கரை பொங்கல் வேணும்னாலும் வச்சுக்கிடலாம். நம்ம இந்த சாவை இருக்கிறனால வெள்ளை பொங்கல் தான் வைக்கிறோம். உப்பு தங்கச்சி போடுறாங்க. சக்கரை பொங்கலுக்கு உப்பு தேவையில்லை, வெள்ளை பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் இல்லையா, அதனால் உப்பு சேர்க்குறாங்க. உப்புமாவும் அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்காங்க. இன்னும் தண்ணி கொதிக்கவும் நான் அந்த இதை போடணும். இப்போது தண்ணி கொதிக்க போகுது பாருங்கள். நல்லா அந்த மர நிழலுக்கு அதுக்கும் நல்லா குளு குளு குளுன்னு நல்லா ஏசி மாதிரி இருந்தது பாருங்க. அந்த வெயிலே தெரியல, நல்லா இருந்துச்சு உண்மையிலேயேவும். அந்த தண்ணி அங்கே ஃபால்ஸில் வேறு தண்ணி போய்கிட்டு இருக்கா, அதனால் எப்போதுமே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா அருமையாக. இப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் நல்லா மேடு மேடு சமமாக இருக்குது. ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லியா, அந்த கல் மேடும் பள்ளமாகவும் தான் இருக்கும்.
அதுவும் இப்போ வந்து நல்லா கவர்மெண்ட்லேருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. மக்களுக்கு வந்து எல்லா வசதியுமே எந்த குறையும் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. பாறை ஏரியாக தான் இருக்கும் இந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா. குட்டி குட்டி பாறை, பெரிய பாறைகள், அந்த மாதிரி கல் முள்ளுமாக தான் இருக்கும் பாருங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ நல்லா பரவாயில்ல. இப்போ தாளித்து விட்டு நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா அந்த ரவையை சேர்த்துக்கிறலாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா கட்டி விழுந்துடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேம்மா, நீ கிண்டு தங்கச்சி அப்படின்னு சொன்னேன். சரிங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து சாதமும் பொங்கலும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நாங்கள் குக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி குக்கர்லேயே சாப்பாடு வச்சிடலாம் அப்படிங்கிறக்காண்டி குக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். குக்கரில் தான் சாப்பாடு எல்லாமே வச்சோம். இப்போ 1 கிலோ ரவை தான், அளவாக தானே, நம்ம மட்டும்தானே அப்படின்னு 1 கிலோ ரவையே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே சாப்பிட அளவாக இருந்துச்சு. நாங்கள் போனவங்க எல்லாருமே சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்துச்சு. கரெக்டாக 1 கிலோ ரவைக்கு ஆள் கரெக்டாக பத்தலைன்னு இல்லாமல் எல்லாருமே நிறைவாக சாப்பிட்டோம். இப்போ உப்புமாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே பார்த்தனால எங்கள் மாமா வந்து சரி அந்த பொங்கல் வந்து அடி பிடிச்சிரும் அப்படின்றக்காண்டி அவர் வந்து கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தார். ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா தான் முடியும். ஏன்னா லேடிஸ் வந்து நாங்கள் 2 பேரும் தான். தம்பி பொண்டாட்டியவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். இப்போது இலை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு. சித்தப்பா, தம்பி எல்லாருமே இலை கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது டிஃபன் சாப்பிடுங்கப்பா எல்லாருமே அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சாச்சு உப்புமா சாப்பிட்றதுக்காக. இலையை போட்டு தங்கச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க கப்பில். உப்புமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம கோயில் தளத்தில் எப்படி 1 2ஆக செஞ்சால் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க. எந்த கோயிலில் செஞ்சாலும் நம்ம சாதாரணமாக செஞ்சால் கூட அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம வாயில் சொன்னோம்னா தெரியாது. யாரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்கள் யார் வந்தாலும் அந்த உப்புமா தான் ஸ்பெஷலு. கிண்டி சாப்பிடுவாங்க காலையில். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா பிரியாணி அது இது எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த கிடா வெட்டினாங்கன்னா பிரியாணி, அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன், அது இது நிறைய வெரைட்டி இது பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து எங்கள் ஊருக்காரவங்க பொதுவாக எங்கள் ஊரில் சிம்பிளாக தாங்க அந்த ஆட்டுக்கறின்னா ஆட்டுக்கறியை வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வேணும்னா எடுப்பாங்க, இந்த பிராய்லர் இல்லைன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த ஆடு இதை மட்டும் வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள். அந்த கோயிலில் வைக்கிற குழம்பே தனி டேஸ்ட்டு தான், அந்தளவு இருக்கும் பாருங்க. இப்போது ஜீனி வச்சு தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போது பொங்கல் அப்போதே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பட்டை அடிப்போம், அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சாம்பல், அதை வச்சோம். அது பட்டையை அடித்து வச்சாச்சு அந்த பொங்கல் பானைக்கு. இப்போது தம்பி வந்து அருவா வந்து தீட்டுறாப்புல அந்த சேவல் அறுக்கிறதுக்கு. அதையெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கக்கூடாதுன்றக்காண்டி காமிக்கலை. அந்த காலில் இருக்கிற கட்டு எல்லாத்தையுமே சித்தப்பா கழட்டிட்டாங்க. தங்கச்சி இவங்க சரி பார்த்துக்கிறேங்க்கா குழம்பு, இவங்க சித்தப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மசாலா எல்லாமே வீட்டிலையே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ ரெடி பண்ணிட்டு வரவும் அக்கா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் நாங்கள் தம்பி இவங்க தம்பி சம்சாரம் எல்லாருமே கிளம்பிட்டோம். இதுதான் மொட்டை எடுக்கிற இடம், இந்த மண்டபம் தான், இங்கே தான் மொட்டை எடுக்கணும். போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் நாங்கள் சரி கிளம்பிட்டோம். இப்போ வீட்டிலேருந்தே மசாலு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதனால் சரிங்கக்கா இந்த குழம்பு மட்டும்தானே, நான் சாப்பாடு வச்சு விட்டேன் நான் இருக்கும்போதே, குழம்பு மட்டும்தானக்கா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரிம்மா நீங்கள் சித்தப்பாவும் சேர்ந்து வைங்க அப்படின்ட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் என் தம்பி பையன் கூப்பிட்டா வரவே மாட்டான் பாருங்கள், அழுதுகிட்டு பாவம் அந்த பிள்ளை தம்பி பொண்டாட்டி ஏற மாட்டாப்புல ஏறிக்கிட்டு வருது தூக்கிட்டு. என் பாப்பா இருக்கே தம்பி மகன், அது சேட்டை, தூக்குப்பா 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 அப்படின்னு அவங்க அப்பாவை பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு நடக்காமல். பிள்ளைய இருக்கிற பிள்ளைய சேட்டை, ஒரு பிள்ளைய பார்த்திங்கன்னா குடுக்குடுன்னு ஓடிடுங்க அப்படியே நடந்து. வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டேன், ரொம்ப தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன் எங்கள் மாமாவை, இந்த குட்டி பையனை. அது வரவே மாட்டேங்கிறான்.
வரலைனாலும் பரவாயில்ல தூக்கிட்டு போங்கன்னு தூக்கிட்டு போக சொல்லிட்டேன். அழுதுகிட்டே தான் இருந்தான். பாவம் அந்த பிள்ளை தூக்கிட்டு வர முடியல. நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அப்படியே தூக்கிட்டு கிளம்பிட்டார் மாமா முன்னாடி. நாங்கள் மெதுவாக பின்னாடி நடந்து போனேன். நான் வந்து ஏற முடியாமல் கால் வலிச்சனால நான் மெதுவாக வரேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு பையன் மெதுவாக போனேன் பாருங்க. அவங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தாங்க. சரி நம்ம மெதுவாக போகலாம் அப்படின்னு மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தேன். எனக்கு வந்து கோயில் வரலாறை பற்றி அவ்வளோவா தெரியல. சில விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் நான் எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. அடுத்து எப்போயாச்சும் ஒரு தடவை கண்டிப்பாக கோயில் வரலாறை பற்றி நான் ஒரு நாள் ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபுல்லாக வரலாறை பற்றி போட்டாகணும். ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கும். எனக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் ஒரு சிலது தவறாக நம்ம சொல்லிட்டோம்னா அது சொல்லாமல் இருந்துட்டால் கூட தெரியாது. நம்ம சொல்லிட்டோம்னா கொஞ்சம் தவறாக போயிட்டேன்னா அப்புறம் சங்கடம் இல்லையா? அதனால தான் நான் எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியல. நான் கண்டிப்பாக தெரிஞ்சவங்ககிட்ட கோயில் வரலாறு தெரிஞ்சவங்ககிட்ட நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோம். என் தம்பி பையன் அழுதுகிட்டே தான் இருக்கான், அம்மா அம்மா அம்மானுக்கிட்டு. சரி அப்படியே எங்கள் மாமா நின்றுக்கிட்டாரு. சரி கொடுத்துட்லாம், ரொம்ப அழுகுறான் அப்படின்னு. அப்படியே தம்பி வாங்கிக்கிட்டான். சரி கொடுங்க மாமா அப்படின்னு. நடந்து போகிற குழந்தையெல்லாம் வச்சுட்டு ஏறி போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொம்பளை ஆளுங்க ஜென்ஸு கூட ஆம்பளை ஆளுங்க ஏறி போயிடுவாங்க. பொம்பளை ஆளுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஏறி போகணும் மேலே. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, யார் வேணும்னாலும் வரலாம், ஏறிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். படி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நடக்காமல் இருந்தோம் இல்லையா நாங்கள்லாம், அதனால தான் எனக்கெல்லாம் கால் வலி. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நடந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சர்வ சாதாரணமாக ஏறிடுவாங்க. டெய்லியும் மதியம் அன்னதானம் நடக்கும் கோயிலில். பாருங்கள் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்க போகலாம். செம்மையாக இருக்கும் பாருங்கள், வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும். இங்கே கோயில் மேலே வந்துட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா முருகரை தரிசனம் பண்ண போகலாம். பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்கும் பாருங்கள். கோயிலுக்கு மேலே பாருங்கள், இங்கே மேலே இந்த தகர செட்டு மாதிரி போட்டு பார்த்தீங்களா, இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று தண்ணி வர்றதுனால எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போது ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் நின்று கோயில் கூட்டமாக இருந்தனால விநாயகரை கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் விநாயகர்லாம் கும்பிட்டு இப்போ முருகரை பார்க்குறதுக்காக போகிறோம். உள்ளே எல்லாம் மொபைல் அலோடு இல்லை. பாருங்கள் அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் குளிக்கிறது. கீழே கொஞ்சம் தண்ணி எல்லாமே வரும், எல்லாம் குளிப்பாங்க. அடுத்து இன்னொரு நாள் வந்து அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கீழே அந்த குளிக்கிற தண்ணி எல்லாமே கீழே போகும். இப்போ நிறைய வருது, பரவாயில்ல. அந்த ஊற்றுலேருந்து நிறைய வரும் தண்ணி. பாருங்கள் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம கீழே இறங்கியாச்சுங்க. மேலேயும் ஒரு சாமி இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவில் என் பசங்க வந்து எடுத்திருக்காங்க, அதை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். கீழே இறங்கி போகிறதால ஈஸியாக இறங்கி போயிடலாம். ஆனால் மேலே ஏறி வர்றது தான் கொஞ்சம் சிரமம் இல்லை, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு நடக்காமல் இருந்தனால. நடந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக. முன்னாடியெல்லாம் சீக்கிரமாக வந்துடுவேன். இப்போ அந்த முட்டி வலி அது இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்கள் பெரிய பெரிய பாறைகளாக தான் இருக்கும். வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்து எடுத்திங்கன்னா செம்மையாக நல்லாயிருக்கும். எங்கள் மாமா பையனேவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். மேலே நிச்சயம் முடிஞ்சு இங்கே தான் வந்து எடுத்தாங்க. பாருங்கள் குழந்தையெல்லாம் ஈஸியாக ஏறிடுவாங்க, பயங்கரமாக ஸ்பீடாக. இப்போது ஏற முடியாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். பாருங்கள் மெதுவாக அப்படியே இந்த கம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே பிடிச்சி ஏறிக்கிடலாம். அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2வாக போடுறேன், கருப்புசாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்றது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதேமாரி எப்போதுமே இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணால் தான் ஒரு 4 பேருக்காவது ஒரு 10 பேருக்கு நம்ம வீடியோஸ் 10 பேருக்கு போனால் தான் யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிம்மா. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.